எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா கபோர்டுக்குள்ள இந்த பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க. 3 நாளைக்கு முன்னாடி என் புடிங்க தின்றான்னு சொல்லி ஒரு முழுக்கு தூக்கி ஒழிச்சு வச்சேன். நான் அதையும் எடுத்து தின்றுச்சு போல உள்ள காணோம். அப்புறம் எப்படி இருக்கு நம்மளோட அடையாள அட்டை? இன்னைக்கு என் டாடி என் கழுத்துல போட்டுட்டு, மகனே நீ இனிமேல் எங்களை மாதிரிதான் அடையாள அட்டையோட சுத்தணும் அப்படின்ட்டான். என்னடான்னு கேட்டா, இது உனக்கு என்னோட ஃப்ரெண்டு கிஃப்டா கொடுத்தாங்கடா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நன்றி. அப்புறம் வழக்கம் போல இவனுக்கு ஏதாவது செலவு வைக்கணுமேனு இருக்கிற எல்லாத்தையும் போட்டு கிழிச்சிட்டு வந்தேன். கிழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தம்பி வாடா வெளியே போடான்னு சொல்லிட்டு என்னையும் எனக்கு சில ஃபுட்டையும் பேக் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டோட பைக்ல ஏறி ரூம்ல என்னை ஒரு 3 மணி நேரத்துக்கு கத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு பல மாசமா வெளியே எடுக்காத வண்டி எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி வண்டி ஓட்டுறப்பெல்லாம் வீடியோ எடுத்தீங்கன்னா பிரபல நியூஸ் சேனல்ல கண்டென்ட் ஆயிடுவீங்க. அப்படி என்ன பண்ணாதீங்க. சரி இங்கதான் போறான் சாப்பிட போயிட்டானோ விட்டுட்டு அப்படின்னு பார்த்தா அதாங்க இல்ல, ஏதோ ஜிம் ஓப்பனிங் தான் தம்பி அப்படின்ட்டு போயிருந்திருக்கான். அங்க போய் நான் எதா பண்ணுவான்னு பார்த்தா எதுவும் பண்ணாங்க. போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்கான். இவன் வேடிக்கை பார்க்க போன கேப்ல தத்தெடுத்த தகப்பனுங்க எல்லாம் எனக்கு டாய்ஸ் வாங்கி கொடுத்தானே. ஆனா அவனுக்கு தெரியாது நம்மளுக்கு டாய்ஸை பிடிக்காது, பிளாஸ்டிக் கவர் தான் பிடிக்குன்ட்டு. தத்தெடுத்தவன தடுமாற அளவுக்கு அவனுங்களை செஞ்சுட்டாங்க. ஒரு வழியா தத்து கொடுத்து போன டாடி வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் நான் எத்தனை வாட்டி உச்சா போனேன் என்ன பண்ணேன்ற ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு என் டாடி கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டோங்க. ஒரு அப்புறம் ரூம் சேர்ந்துட்டோம். ரூம் சேர்ந்ததுக்கப்புறம் தம்பி வாடா மறுபடியும் வெளியே போலான்னு ஆட்டோ புக் பண்ணான். மறுபடியும் நான் எங்கடா கூட்டு போற அப்படின்னு கேட்டேன். தம்பி பொருடா உனக்கு தெரியும்னா ஏன் இப்படி சொன்னாலே என்னை கூட்டு போய் ஏதோ பண்ண போறான் அப்படின்னு நல்லாவே தெரியும். அப்புறம் நாங்க சொன்னா, தம்பி நம்மள விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்கடா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. நியாயப்படி பார்த்தா இவன் தாங்க இவங்களுக்கு விருந்து கொடுக்கணும். ஆனா இவங்க இவனை கூட்டி விருந்து கொடுக்குறாங்க. கூச்சமே இல்லை இந்த நாய்க்கு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டாய்ஸு கொடுத்தாங்க. இவனுக்கு ஒரு கிளாஸ் மோரை கொடுத்தாங்க. மோரு அவன நாய் முகத்துக்கிட்ட காட்டி வெறுப்பேத்திட்டு இருந்தான். இதை பார்த்தவங்க இந்தாடா தங்கம் உனக்கு ஒரு மோருன்னு கொடுத்தாங்க. மோரை குடிச்சு நாய் மேல கட்டி மிட்டாயினா நான் முறைச்சிட்டு போயிட்டேன். முறைச்சிட்டு போன என்ன கேரட்டை கொடுத்து கரெக்ட் பண்ண பார்த்தானுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணுனானுங்க. ஏண்டா இங்கேயும் கூட நினைச்சு வித்த கட்டுவேன்னு கேட்டா நாய் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னானுங்க. 4 காலோட இருந்தா உட்கா நக்கலா தெரியுதுல. 4 ரூபா கேரட்டை கொடுத்து என்னை கரெக்ட் பண்ணி லாக் பண்ணிட்டு இவனுக்கு 4 வெரைட்டில சாப்பாடு போட்டானுங்க. இவன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பூட்டி வச்சு என்ன வெளியே விட்டானுங்க. புலிக்குட்டி மாதிரி ஒரு வந்து எனக்கு ஒரு பீஸ கூட கண்ணில் காட்டலாங்க. அப்புறம் மூக்கு மேல கோவத்தோட படுத்துட்டு இருந்தேன். என் மூக்குக்குள்ள கொண்டு வந்து கேமரா விட்டாங்க. இந்த பைத்தியம் கோவத்துல இருந்து என்னை மடியில போட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பி வாடா லேட்டாச்சு கிளம்புவோம்னா எனக்கு பாய் சொல்லி மனசு வரலங்க. நல்லா பாத்துக்கிட்டு அவங்களுக்கு நல்லது பண்ணலாமே, பேசாம அவங்க கூட இருக்கலாமான்னு ஒரு பக்கம் யோசிச்சேன். அப்புறம் தாங்க தோணுச்சு தூக்கி இழுத்த அந்த நாயை தூக்கி போட மனசு வரலையே அப்படின்ட்டு. அதனால தூக்கி இழுத்தவங்கள என்னைக்குமே தூக்கி போட்டுறாதீங்க. அவங்களே தூக்கி வளங்க. நாளைக்கு பார்க்கலாம்.